இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் இஷோமோட்டோ அகியோ திருகோணமலை சம்பூர் பகுதிக்கு விஜயம் செய்தார். ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் 2022ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்டு விவசாயிகளிடம் கையளிக்கப்பட்ட சம்பூர் பெரிய குளத்தையும் அவர் பார்வையிட்டார். இக்குளம் 9.4 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. சம்பூரில் உள்ள ஏனைய 2 குளங்களையும் புனரமைப்பதற்கான மகஜர் ஜப்பான் தூதுவரிடம் கையளிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டது. யாழ் பலாலி வீதி கந்தமடத்தில் இவ்வலுவலகத்தை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனால் திறந்து வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன், இளங்குமரன், ஜே சந்திரமூர்த்தி, ரஜீவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு ரொட்டரி கழகத்தினால் பல்வேறு உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் சித்தியடைந்த நிலையில் மரத்தால் விழுந்து பாரிய உபாதைக்கு உட்பட்டுள்ள மாணவன் ஒருவருக்குரிய மருத்துவ உபகரணங்களும் இதன்போது ரொட்டரி கழகத்தினால் வழங்கி வைக்கப்பட்டது. ஜெர்மனிய முஸ்லிம் ஹெல்பன் நிறுவனத்தின் மற்றொரு நிவாரண நடவடிக்கை கிண்ணியா பிரதேசத்தில் இடம்பெற்றது. ஹசன் மௌலவி நற்பணி மன்றத்தின் அசிசா பவுண்டேஷன் ஊடாக குறிஞ்சாக்கணியில் அமைந்துள்ள ஹசனாத் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் அசிசா பவுண்டேஷன் பணிப்பாளர்களான சாதிக் ஹசன் மற்றும் தாரிக் ஹசன் ஆகியோரின் ஏற்பாட்டில் இப்பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. உலர் உணவுப் பொருட்கள் தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் கிண்ணியா ஈச்சந்தீவு பகுதியில் கிண்ணியா நகரசபை செயலாளர் MK அனீஸ் தலைமையில் இடம்பெற்றது. கிண்ணியா போலீசார், சிவில் பாதுகாப்பு படையினர், கிண்ணியா இளைஞர் சேவைகள் அமைப்பு ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. ஈச்சந்தீவு கடற்கரையில் 300க்கும் மேற்பட்ட கண்டல் தாவரங்கள் நடப்பட்டன. ஊர்காவற்றுறை போலீசாரின் ஏற்பாட்டில் கொழும்பு லயன்ஸ் கழகத்தினால் வேலணை கல்விக் கோட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரண பொதி வழங்கல் நிகழ்வு வேலணை மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. 100 மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஊர்காவற்றுறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் பிரதம அதிதியாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால கலந்து கொண்டார். காவேரி கலாமன்றமும் தொழுநோயாளர் மறுவாழ்வுக்கான மக்கள் சங்கமும் இணைந்து நடத்திய பெண்களின் ஆரோக்கியமும் பண்பாடும் எனும் தலைப்பிலான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. காவேரி கலாமன்றத்தின் இயக்குநர் அருட்தந்தை யோசுவா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பாதிக்கப்பட்ட தொழுநோயாளர் ஏற்பாட்டாளர் சான் அருளானந்தன் கலந்து கொண்டார்.